அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே முதல் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறோம் நான் தான், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வோம் நான் தான். அதுக்காகத்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் குர்ஆன் ஹதீஸ் ஒன்றுபட்ட நிலையில் நிலைநாட்டப்படணும். ஒன்றுபடுவதற்காக குர்ஆன் ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடாது. இந்த அடிப்படை தான் என்னுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படை சகோதரர் தம்பியை சொல்லுங்க. ரெண்டு வழியை வைக்க வேண்டிய இல்ல, ஒண்ணுதான். அதாவது ஒரு வழி, இப்ப அந்த ஜமாத்துங்கிறத விட்டுறது, விட்டுட்டு முஸ்லிம் அல்லது அல் முஸ்லிமீன் அது இலக்கணப்படி எப்படியோ சகோதரர் மற்றவங்க சேர்ந்து முடிவு கூட அதுல இருக்கிறது. அல்லாஹ் 22 எழுத்து சொன்னபடி ஒரு வழி. அப்படி ஒத்து வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. இல்ல இந்த சப்ஜெக்டை இதோட விட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ள கருத்து வேறுபாடுகளை ஒவ்வொன்றாக ஆயிருது. அதுல என்ன என்ன ஒன்றுபட்ட கருத்து வருதோ ஒன்றுபட்ட நிலை வந்துடுறது. எதுல மாறுபட்ட கருத்து இருக்க இன்னும் பரிசீலனை செய்யறது. இரண்டாவது நிலை. இல்ல முடிச்சுட்டு தான் போகணுங்கிறதுல இதுல இன்னும் சகோதரர் பிடிவாதமா இருந்தா நான் அதுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னுடைய இக்தியார்லயோ என்னுடைய இதுலயும் உள்ளதல்ல, அது சகோதரர் பிஜே முடிவு செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி சொன்னா 3 வழி. ஒன்னு அல் முஸ்லிமீன்கிற நிலையில நம்ம எல்லாம் ஒன்றுபடுறது, குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுறது. இல்லையா இந்த விஷயத்தில் உள்ள கருத்து வேறுபாடை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விஷயங்கள் உள்ள கருத்து வேறுபாடுகளை அலசுறது, குர்ஆன் ஹதீஸ்ல எது நெருக்கமா இருக்குன்னு பார்க்கிறது. அதுக்கும் முடியாத இதை பேசித்தான் ஆகணும் நினைஞ்சா இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த ஹதீஸுடைய இதை ஒரிஜினல் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்காப்ல, இதனுடைய நம்ம இதுகளை பார்க்கணும். அப்புறம் அந்த பதங்களை பார்க்கணும். ஜன்னத்தில் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்க்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு ஹலீஃபத்துல்லா அதுல இருக்கு, இதுல லில்லாஹ் ஹலீஃபாண்டா ஏதோ ஒரு சொன்னது மாதிரி இருக்குது. அப்ப அதையும் நான் பரிசீலனை பண்ணணும். பார்த்து கொண்டு இந்த ஹதீஸ் இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுனால தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக இந்த அடிப்படையில 3 வழிகளை நான் சொல்றேன். இதுல எந்த ஒன்றை தேர்ந்தெடுத்தா நான் இதுல தயாரு. ஆனா முடிஞ்ச மட்டும் என்னுடைய குறிக்கோள் நாம ஒன்றுபடணும். குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய மக்கள் ஒன்றுபடணும், ஒரே ஜமாத்தாக செயல்படணும். இதுக்கு என்ன வழிங்கிறது இன்ஷா அல்லாஹ். அமர்ந்திருக்கிறோம். இப்ப சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் எடுத்து வைத்த அந்த அணுகுமுறை சிறப்பான அணுகுமுறை. என்ன ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறைக்கு வந்தா தான் அது வர முடியும். இப்ப என்ன 3 வழியா சொல்றாங்க. ஒன்னு ஜமாத்துல் முஸ்லிமீன் அந்த ஹதீஸை நம்ம எடுத்து வச்சோம், எனக்கு திருப்தி அளிக்கல, ஆனால் அதை விட்டுருவோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் வச்சது விட்டுருவோம், இது ஒரு வழிமுறை, இதுதான் கரெக்டான வழிமுறை, விட்டுருவோம், சரி ஓகே. ஹதீஸ்ல இல்லாது அந்த ஹதீஸ் அதை சொல்லல. ரெண்டாவது வேற சில ஹதீஸ்லாம் எடுத்து வச்சோம், அதையெல்லாம் பரிசீலிக்கணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அதையும் பரிசீலிச்சுக்கிறட்டும். அதை பரிசீலிச்சுட்டு நாளைக்கு அதை பரிசீலிச்சு சொல்ல முடியாது, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அது இப்ப நடக்கிற காரியம் இல்ல. பரிசீலிக்கிறது அந்த 2 ஹதீஸுகளை இல்லைன்னாலும் எடுத்து வச்சு அந்த ஹதீஸ்ல இருக்கு தெளிவான சான்று. அதாவது பரிசீலிக்கிறதுக்கு தான் நான் அந்த பரிசீலிக்கணும் ஜெராக்ஸ் கேட்கணும்னு சொன்னதுனாலதான் நான் அந்த ஒன்னையே அவர் சொன்ன ஹதீஸ்ல நின்றுட்டேன். பரிசீலிச்சு கிழிச்சு முடிச்ச ஹதீஸ் இருக்கு பாருங்க, அதுலயே பரிசீலிச்சா கூட அது தெளிவா தான் இருக்குது. இந்த 2 ஹதீஸ் இல்லைன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா கொடுத்துட்டோம், அதையும் கொடுத்தாச்சு. அதனால அந்த ஹதீஸை நல்லா அவங்க பரிசீலிச்சுட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்தாலும் சரிங்கிறாங்க. அதுவும் நல்ல அணுகுமுறை தான். அல்லது இந்த டாபிக் விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவோம் அப்படின்ற முடிவெடுத்தா அதுவும் நல்லதுன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நல்லதுதான். நல்லது ஏத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவை அவங்க சொன்னதுல எதையும் நான் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஒரு விளையாட்டுக்காக சொல்ல, சீரியஸா சொல்றேன். கரெக்டான ஒரு அணுகுமுறைக்கு தான் வந்திருக்கு. சரிதான். அது அந்த அடிப்படையில் இப்ப ஜமாத்துல் முஸ்லிமீன்கிறத விட்டுருன்னு சொல்வதில் இருந்து ஹதீஸ்ல இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்ச விடக்கூடாது. ஹதீஸ்ல இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா விடக்கூடாது.
அப்ப அந்த நம்பிக்கையில வந்து அவங்களுக்கே அந்த ஒரு குறை வந்திருக்குங்கிறது அதுக்கு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பேர்ல செயல்படணுங்கிற டாபிக் வந்து க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இல்ல அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ங்கிற பெயர்ல செயல்படணுங்கிறது கிடையாது. விட்டுறான்னு அதான் அர்த்தம். விடுறான்னு சொன்னா அது இல்ல, அதுக்கு இருந்துச்சுன்னா விடக்கூடாது. ஹதீஸ்ல இருந்தா விடக்கூடாது. விடுறோம்னு சொன்னா ஹதீஸ்ல அதுக்கு இல்ல, இப்போதைக்காவது இல்ல. இன்னைக்கு எடுத்து வச்ச வாதத்தின் அடிப்படையிலேயாவது இல்லன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த தலைப்புல வந்து 2வது தலைப்புகள் இருக்கு. வேற வேற கருத்து உள்ள விஷயங்களும் நிறைய இருக்குது. அதுகளை எல்லாம் நம்ம டைம் இருந்தால் பேசுவோம். அதை பேசியிருக்கிறோம். ஒதுக்குனது 4 நாள் தான். 2 நாள், 2 நாள்லையும் வந்து நேரங்கள் நிறைய வந்து ஆரம்பிக்கிற நேரம் லேட் ஆனதுனால ஒரு வேஸ்ட். இந்த மின்சார இந்த ஆம்பிளிஃபையர்னால அதுல ஒரு வேஸ்ட் டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு அந்த ஏற்பாடுலாம் இல்லாம, அந்த குறைகாலெல்லாம் இல்லாம ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்ப இந்த 2 நாள்ல வந்து இந்த டாபிக் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2 நாள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், அடுத்த டாபிக்குள்ள வந்துடுறோம். இது என்னட்டா அதை விட்டுட்டோம்னா முடிஞ்சு வச்சு தானே. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்ல செயல்படுவதா, வேற பெயர்ல செயல்படுவதா, அந்த வேற பெயர்ல செயல்படுதுங்கிற தலைப்புக்குள்ள இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீயா நுழைஞ்சிக்கலாம். அதையும் பேசிட்டு டைம் இருந்துச்சுன்னு சொன்னா கருத்து வேறுபாடு உள்ள மற்றதையும் பேசலாம். ஆனா ஒதுக்கி இருக்கிற 4 நாள் தான், 4 நாள் தான் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 2 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் காத்திருக்குது. நாளை கூட ஜும்மா இருக்கிறதுனால அதுக்கு எந்த மாதிரி நம்ம டயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், பேசிக்கிறோம். இந்த மாதிரி 2 மணிக்கு நாளைக்கு முடிக்கிறதா, ஜும்மாவுக்கு போகணும் இல்லையா, அப்ப ஆரம்பிக்கிறத கூட்டுறதா அல்லது எப்படிங்கறத நம்ம முடிச்சுட்டு போவோம். நம்ம சின்ன ஒரு கலந்துரையாடல் பண்ணி இப்ப அறிவிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம அதை அவங்க விட்டுட்டோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ங்கிறது இல்ல, முடிஞ்சு வச்சு கதை. இப்ப என்னன்னு கேட்டா 2வது தலைப்பு இருக்குல்ல, வேற வேற தலைப்புகள்ல செயல்படுறதா, அதுக்கு அனுமதி இருக்குதா, அந்த தலைப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம நாலு நேரடியாக நுழைஞ்சிருவோம். அதே நேரத்தில் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்கல்ல அது சம்பந்தமா, அதுகளை நான் இப்ப சொல்ல முடியும். அவங்க வேற பேர்களை சம்பந்தமாக உன்ன வாதத்தை நாளைக்கு எடுத்து வைக்கணும். இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பற்றி ஆங்காங்கே ஒரு 2-3 விமர்சனங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்கள் பத்தியும் 2-3 விமர்சனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அமீருங்கிறத 2 அமீருங்கிறத பற்றியும் சில விமர்சனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு தொகுப்புல விடுபட்டதுல முதல் இதுல அவங்க சொல்லி காட்டின குற்றச்சாட்டு என்னன்னா, பம்பாயில போய் சாலை மறியல் கூடாதுன்னு அவரே பேசினாரு, நான் பேசினதாக அவங்க சொல்றாங்க. அவரே இப்ப சாலை மறியல் ஆதரிச்சு பேசுற அளவுக்கு வந்துட்டாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டுங்க. இது நல்லா நீங்க தெளிவா விளங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அதாவது மதுரையில ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு ஒண்ணு, ஜாக்கில் இருந்து ரவுஹீத் மாநாடு ஒண்ணு அதுக்கு போட்டோம். அதுல பேசுறதுக்கு சகோதரர் அபு அப்துல்லாவும் அழைக்கப்பட்டிருந்தார். அவரும் பேச்சலர் அழைக்கப்பட்டவர் தான். இவனை ஒருத்த கேஸ்ல கோர்ட்ல கேஸ போட்டு ஸ்டே வாங்கிட்டான். ஸ்டே வாங்கினா அவ்வளவு ஏற்பாடுகளும் பெண்கள் ஆண்களும் நிறைய மக்கள் வந்து குவிக்கிறாங்க, நடத்த முடியல, ஸ்டே பண்ணியாச்சுன்றாங்க. அப்ப ஃபைட் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் நமக்கு தெரியல. ஸ்டேனா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற லெவல்ல தான் நமக்கு தெரியும். தடுத்துட்டாங்களே, கவர்மெண்ட் தடுக்குது, போலீஸ் தடுக்குது, ஒண்ணுமே செய்ய முடியலன்ற உடனே நாம அந்த மண்டபத்து உள்ள இருந்து மக்கள்கிட்ட வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு, ஏன்னா சில பேர் தமக்கும் உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்தவங்க உள்ள, வெளியே இருந்து வந்துட்டு இருக்கணும், அங்கே பிடிச்சி பாட்டு நான் போகக்கூடாது தடையாச்சுன்னு சொல்லிட்டு, அப்ப உள்ள வெளியே ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலையில வந்த உடனே சில பேர் ரோட்ல வந்து உட்கார்ந்தாங்க. வெளியில இருக்கக்கூடியவங்க, நாங்கெல்லாம் உள்ள இருந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாரிங்க நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே இருக்கிறவங்க சாலை மறியல் வந்து உட்கார்ந்துட்டாங்க, திடீர்னு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே அவரும் அழைக்கப்பட்டிருக்கா, நம்மள்ட்ட அதை சொல்லலாம், இப்படி உட்கார்ந்துட்டாங்க. தகவல் வந்தோன்னா சுட்டி காட்டணும், எந்திரிச்சு போங்க, தகவல் வருது ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து யாருடைய ஆர்டர்லையும் இல்ல, யாருடைய உத்தரவுலையும் இல்ல, வழிகாட்டுதலையும் இல்ல. அப்ப உடனே வந்து எந்திரிங்க பாடு எந்திரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு குறுகிய நேரம் தகவல் கிடைச்சு நிப்பாட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதான் நஜாத்துல வந்து அவர் இந்த மாதிரி எத்தனை பிரசவத்துக்கு போறவங்க இருப்பாங்க, அது போவாங்க, இதெல்லாம் சாலையை மறிக்கலாமா, இதுதான் இவர்களுடைய வழிமுறையான்னு சொல்லி என்னமோ ஜமாத்துல இருந்து ஆர்டர் பண்ணி செஞ்ச மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். நேரத்தில் அவரும் இத்தனை சுமமான உறவு இருக்கிறார், அவரும் பேச அழைக்கப்பட்டிருந்தவர் இல்லைங்களா, அவர் அழகா சுட்டி காட்டிட்டு போற நேரம் இருந்துச்சு, நல்ல நேரமா தான் இருந்துச்சு. அப்ப அது சம்பந்தமா பம்பாயில கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சோம், இது வந்து எந்த ஆர்டர்லயும் நடக்கலைங்க, அது தன்னால அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க, நம்ம போய் சொன்னோம், எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப சாலை மறியல் வேணாம் தப்புன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி சாலை மறியல் பண்றது, இப்ப 2வது பாயிண்ட வந்து டிஎம்எம்கேங்கிறதுல அந்த சாலை மறியல் மாதிரி உள்ள விஷயங்களை தான் சொல்றாங்க.
சில விஷயங்களை வந்து வார்த்தைகளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்க கூடாது. இப்ப நம்ம இந்தியாவுடைய அரசாங்கத்தில் திடீர்னு போய் நீங்க சாலையில உட்கார்ந்து மறிக்கிறேன்னு வைங்களேன், சாலை மறிக்கப்பட்டுரும். சாலை மறியல் அறிவிக்கிறீங்கன்னு வைங்க, சாலை மறிக்க முடியாது. அதாவது போலீஸ்ல எழுதி கொடுத்து இத்தனாம் தேதி நாங்கள் சாலை மறியல் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் சாலை மறியல் செய்ய போறோம். உடனே அவன் என்ன செய்வான்னா, அதுக்கு அனுமதி நாங்கள் மறுக்கிறோம் எழுதி தந்துட்டு போயிடுவான். எழுதி தந்த உடனே நம்ம அதுக்கு போவோம், சும்மா போவோம், நம்மளை அரெஸ்ட் பண்ணுவான். இந்த பிரச்சனைக்காக இத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று அது ஒரு ரெக்கார்ட் ஆகும். அப்ப அந்த பிரச்சனை என்னன்னு கவனிப்பான். அதாவது இந்த சாலை மறியல் சொன்னாலும் சரி, விமான மறியல் சொன்னாலும் சரி, ரயில் மறியல் சொன்னாலும் சரி, அறிவிச்சு எழுதி கொடுத்துட்டு போய் அதை செய்வதாக சொல்லும் பொழுது, இப்ப கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் அறிவிச்சோம். போராட்டங்கள் ரெண்டு வகை இருக்குது. பிராக்டிகலா உள்ள விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும், ஏன்னா முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தெரியறதுனால. என்ன போராட்டம்? ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுப்பான், பேரணிம்போம் அனுமதி கொடுப்பான், சில அனுமதி மறுப்பான். அது மறுக்கிற விஷயம் இல்ல, சில சூழ்நிலைக்கு அவனி மறுப்பான். அந்த வருஷம் மறுத்த மாதிரி மறுப்பான். தர்ணாங்கிறோம், கண்டன கூட்டம், இதெல்லாம் பர்மிஷன் உண்டு. இன்னும் சிலதற்கு சாலை மறியல், ரயில் மறியல், விமான மறியல் பண்ணாங்க. விமான மறியல், கவர்னர் மாளிகை முற்றுகையிடுவோம், முதல்வர் வீட்டு முன் மறியல், இப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்வர் வீட்டு முன் மறிக்கலாம் போக முடியாது, அதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரெடியா இறக்கி வச்சிருப்பான். வர்ற ஆளுக்கெல்லாம் ஒருத்தர தூக்கிட்டு போவான். இதுல என்ன, இது எதுக்குன்னு கேட்டா, நம்ம நாட்டுல ஒரு கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இந்த பிரச்சனைக்கு இத்தனை பேர் இந்த வலியுறுத்தி கைதானார்கள், அவ்வளவுதான் அதுல விஷயம். சாலை மறிக்கப்படுறதுலாம் இல்ல. வார்த்தை அப்படித்தான் இருக்கு. சாலை மறியல் சொன்ன உடனே இது எப்படி நீங்க மறிக்கிறது சாலைய? திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அங்கங்க உட்கார்றாங்க, ஒரு இயக்கம் சொல்லி உட்கார்றது இல்ல. திடீர்னு தண்ணி இல்லைன்னு உட்காந்துருவான், ஒரு ஊர்ல உட்காந்துருவான். சாலை மறியல் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாலும் சாலை மறியல் நடக்காது, நடக்க விடமாட்டான்னு தெரியும். நாமளும் சாலையை மறிக்க விட்டுருவான், மறிச்சிருவோம் போறது இல்ல. அவனுக்கு அர்த்தம் என்னன்னு கரெக்டா வழங்கி வச்சிருக்கான். சாலை மறியல்னா இதை வலியுறுத்தி கைதாகிறோம் அர்த்தம். வார்த்தை சாலை மறியல், அதுக்கு என்ன அர்த்தம்? இதை வலியுறுத்தி நாங்கள் கைதாக ரெடியா இருக்கிறோம், இந்த கோரிக்கை வன்மையா வலியுறுத்துறோம். 1000 பேர் கைது, பாபர் மசூதி மீட்பதற்கு 1000 பேர் கைது, 10,000 பேர் கைது. பாபர் மசூதியை மீட்பதில் வலிமையாக இவங்க இருக்கிறாங்க. இதுல எந்த பயணிகளுக்கோ யாருக்குமே எந்த ஒரு இடையூறு உள்ள, அந்த இடையூறுக்காக தான் நம்ம வேணாங்கிறோம். வேணான்னு சொல்வது எதுக்குன்னு கேட்டா, அந்த மக்களுக்கு இடையூறு. நம்ம பயணத்தை போய் தடுக்கிறதுல, பாதையை தடுக்கிறது நமக்கு என்ன ரைட் இருக்குது? சாலையை போய் மறிக்கிறது நமக்கு என்ன உரிமை இருக்குது? சாலையில உட்கார்ந்துகிட்டு தொந்தரவு பண்ணாதங்கிற அளவுக்கு நமக்கு மார்க்கம் சொல்லிட்டு இருக்குது. ஆத்து தரீக ஹக்கஹு, சாலைக்கு அதனுடைய ஹக்கை, அதனுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சாலை மறியல்ங்கிற இந்த வார்த்தையை வச்சு பார்த்தால் அது விகாரமா இருக்கு. மதுரையில் இன்னைக்கு நடந்தது சாலை மறியல் நடந்துச்சு, அறிவிக்காம திடீர்னு உட்கார்ந்தாங்க, சில பஸ்கள் நிறுத்தப்பட்டுச்சு, யாருடைய ஆர்டர் இல்லாம உட்கார்ந்தாங்க, சொன்னோம், எந்திரிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அது வேற விஷயம். இப்ப நம்ம ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய நாட்டில் சில போராட்ட முறை கவர்மெண்டுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான சில போராட்ட முறைகளை செய்யணும். இதுல இப்படியும் சிலரை கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு தந்திரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தான்லாம், அவங்க கூட சாலை மறியல் அவங்க அறிவிச்சாங்களான்லாம் அது கேட்கலாம். அது ஒரு வேண்டாவாதம். ஏன்னா நம்ம வாழக்கூடிய ஒரு நாட்டில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நம்ம கட்ட நினைக்கிறோங்க. நம்ம அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நமக்கு சொந்தமான இடத்துல கட்டுறோம். இதுக்கு போய் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணுமா? காபிர்ட்ட பர்மிஷன் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. நம்முடைய பள்ளிவாசலை கட்டுறதுக்கு காபிரான பயல்கிட்ட போய்கிட்டு எங்களுக்கு நாங்க கட்ட போற அனுமதி கொடுன்னு கேட்கிறோம். அனுமதி கேட்கறது கிடையாது, நமக்கு சொந்தம், கட்டுறது அல்லாஹ்வுடைய பள்ளி, இதுக்கு போய் அவன் பர்மிஷன் கேட்கணுமா? கேட்கணும் தான் நிலைமை. ஹஜ்ஜுக்கு நம்முடைய கடமை. நான் பாட்டுக்கு போறேன், நீ என்ன கேட்கறேன்னு சொல்ல முடியுமா? அவன் அனுமதிச்சாதான் போக முடியும். பாஸ்போர்ட் இருந்தாலும் கூட போயிட முடியாது. இத்தனை பேருக்கு தான் அனுமதினா இத்தனை பேர் தான் போக முடியும். உனக்கு அனுமதி இல்லைன்னா அனுமதி இல்லைதான். அப்ப நம்ம ஹஜ்ஜி என்ற ஒரு மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்ம வாழக்கூடிய நாட்டில் யதார்த்தத்தை பிராக்டிக்கலான ஒரு சிந்தனையில் வந்தது. நல்லா வழங்கிக்கணும். நாங்க எங்கேயுமே சாலை மறியல் என்பதற்கு இத்தனை நம்பர் ஆயத்து ஆதாரம் நாங்க சொல்லல, இந்தனாவது ஹதீஸ் ஆதாரம் சொல்லல. பள்ளிவாசல் கட்டுவதற்கு அவன்கிட்ட அனுமதி வாங்குவதற்கு என்ன நிலைமையோ, என்ன சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் பிராக்டிக்கலா சமுதாயத்தின் உரிமை வலியுறுத்துறதுக்காக வேண்டி. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு போய் அவங்ககிட்ட போய் அனுமதி ஆக்குறோம். அட நம்ம சம்பாதிச்ச காசு கொண்டு போய் கணக்கு காட்டணுமா? கணக்கு காட்டுறோம், இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு போனுச்சுன்னு அவன் போய் காட்டுறோம், காட்டி தான் ஆகணும். காட்டி தான் ஆகணும். அதான் அந்த நாட்டில் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்ப இவர்களுடைய கவனத்தை கவர்வதற்கு இந்த நாட்டில் எந்த மாதிரி கவனத்தை கவர முடியும் நம்ம ஆராயிரம், பிராக்டிகலா திங்க் பண்றோம். இந்த மக்களுக்கு என்னமாவது செய்யணும். என்ன செய்யறது? அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிட்டு சொல்லவும் முடியாது.
மதீனாவுல இருந்துட்டு அடி கொடுத்த மாதிரி கொடுன்னு சொல்லவும் முடியாது. ரெண்டு நிலையிலும் நம்ம இல்ல. மக்கா நிலையிலையும் நம்ம இல்ல, மதீனா நிலையிலையும் இல்ல. ரெண்டுக்கும் இல்ல. மக்கா நிலைனா பள்ளிவாசல் கட்டவே முடியாது, மக்கா நிலைனா முஸ்லீம் சொல்லிக்கிறவே முடியாது, மக்கா நிலைனா தொழவும் முடியாது, மதீனா நிலைனா நம்ம கையில் எல்லாமே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத ஒரு விசித்திரமான ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம். நமக்கு பாதிப்புகள் வருது, நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, சில கோரிக்கைகளை சொல்ல வேண்டி இருக்குது. இந்த சொல்றதுக்கு என்ன வழிமுறை? நம்ம எப்படி இந்த நாட்டினுடைய வாழக்கூடிய நாட்டுக்கு தகுந்தவாறு சில விஷயங்களை மன விருப்பா இருக்கிறத கூட செஞ்சிடறோம். சில நேரத்தில் கம்பல்சரியா இன்சூரன்ஸ் பண்ணுங்கிறான், சில வாகனத்துக்கு தேவைங்கும் போது பண்ணி தொலைச்சிடறோம். வாகன மாதிரி விஷயங்களுக்கு பண்ணினாத்தான் கிடைக்குங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது நம்ம பண்ணிக்கிறோம். இன்சூரன்ஸ்ங்கிறது சூதாட்டம் நல்லா தெரியும், வட்டின்னு தெரியும். நாம சொல்றது பிராக்டிக்கலாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக, அதே நேரத்தில் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு ஒழுங்குக்கும் எதிர்ப்பு வராத அளவுல எதனோட அதுக்காக எதை வேண்டாம் செஞ்சிடலான் இல்ல. இப்ப தீ குளிக்கிற போராட்டம் கூட இருக்கத்தான் செய்யுது. தீ குளிக்கிறன்னு ஒரு போராட்டம் இருக்குது. சும்மா மண்ணெண்ணெய் கொண்டு போவான், அறிவிக்காம தீ குளிக்கிறோம், செத்து போயிருவான். அறிவிச்சுட்டு தீ குளிக்க போனான்னா இத்தனை மணிக்கு நான் தீ குளிக்க போறேன்னு அறிவிப்பான். ரெட்டியா நிப்பான், 500 போலீஸ் நிப்பான் அந்த ஒத்தனுக்காக வேண்டி. அவன் வந்தவன தூக்கிட்டு போயிருவான். அவனு சாவுறதுக்கு வர்றதில்லை, இருந்தாலும் விட்டாலும் விட்டுருவான். சமயத்துல இந்த ஒத்தனா சாவட்டுமே விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படி சில 2 மணி ஆச்சா 2 அடிச்சுக்கா. சரி, அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த சில இதுக்கு குர்ஆன்ல நேரடியா சாலை மறியல் பண்ணுங்க இப்படி அறிவிங்கலாம் ஆதாரம் கிடையாதுங்க. பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஏதாவது சால்வ் வரணும். நம்ம நாட்டில் எந்த மாதிரி சால்வ் அது எடுக்க முடியுமோ அதுக்கான இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். பாதிக்கப்படுறவங்களுக்கு குரலை கவர்மெண்டுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக அறிவிக்கிறது தான். எந்த விமான மறியலும் சாலை மறியலும் நடந்ததே கிடையாது. அறிவிச்சிட்டு இந்த நாட்டில் யாரையும் நடத்த விட்டது கிடையாது, யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது. மறுக்கப்பட்டுச்சுன்னு எழுதி நம்ம கைது வாங்கி போயிருவோம். உங்களுக்கு அந்த அனுமதி கேட்டிருந்தீர்கள் மறிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, உங்களுக்கு அனுமதி மறுத்துட்டோம்னு எழுதி நம்ம கைது வாங்கிட்டு போயிருவோம். நம்மளும் கைதாவுறது தான் போவோம், கைது செய்யறது தான் வருவோம், மறிக்கிறதுக்கு வரமாட்டோம். அது மாதிரி இது ஒரு விஷயம். காலை அன்னைக்கு சொன்ன 2 வித்தியாசம் வழங்குதா? சாலை மறியல் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கரெக்டா கொடுத்தா தப்பும்போம். அது வேற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றாந்தா அது தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். 2 வார்த்தை சாலை மறியல் தான். இந்த ஒரு அடிப்படையிலையாக்கும் அதை செய்யறோம். அன்னைக்கு பம்பாயில பேசினார் அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொன்னாங்க. பாமகங்கிறதுல நம்மளோட சேர்ந்து இருந்தாங்க, பைசா வரல, ஜாக்கில போனாங்க, அதுலயும் போதுமானது வரல, டிஎம்எம்கே போனாங்க. அப்ப என்னன்னா இது காசுக்கு அப்படி ஒரு கிண்டல் மாதிரி சகோதரர் அபுதுல்லா அவர்கள் சொன்னாங்க. நான் ஒன்னும் வருத்தப்படல. ஏன்னா எல்லா இது மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ங்கிறது அப்படி என்ன காசு வந்துகிட்டு இருக்குது அதுதான் சொல்றாங்க. காசுக்காகத்தான் இப்படி ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. யாரு இதுக்கு பிறகு ஒரு டெவலப் ஆகியிருக்கிறா, இதுல வந்த பிறகு யாருக்கு காசு யாரு மேல போயிருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது. நான் அன்னைக்கு எந்த நிலையில இருந்து அந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ் கூட கிடையாது பொருளாதார நிலையில. அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரியான நிலையில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அதே வீடு தான், வீடும் குடியிருக்கும். அது சொல்லிட்டு இருந்தா வேற மாதிரி இடத்தமா போயிடும், என்ன உங்களுக்கு கேட்கற மாதிரி இடத்தமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்ட அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நம்முடைய இதை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு இதுல முன்னேற்றமாக அப்படிலாம் உனக்கு நோக்கம் கற்பிக்காதீங்க. இன்னுமே பேசக்கூடிய இதுல அதுக்காக சொல்லி. அதே மாதிரி இப்போ ப்ரொஃபசர் ஜவாஹிர்லா இருக்காருன்னா, அவர் தலைவரா இருக்காருன்னா, அவர் 10,000 12,000 இன்னைக்கு காலேஜில் சம்பளம் கிடைக்குது. அவர் அதை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. பார்ட் டைமா 2 நாள் 3 நாள் லீவு கிடைக்கும் போது சமுதாயத்துக்காக சொந்த காசு செலவழிச்சுக்கிட்டு அதுக்கு அவர் வர போக எல்லாத்துக்குமே அவருடைய இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இயக்கத்துல இருந்து ஒண்ணுமே எந்த ஒரு பணிக்குமே எடுக்கவே முடியாது. வெவ்வேறு பணிகளுக்கு வெவ்வேறு தாவா சென்டர் ஆரம்பிச்சாங்க. அவங்களை வச்சு நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டு போங்கன்னு சொன்னோம். அது மாதிரி நான் முஸ்லீம் புரோகிராம் அது ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம நிதி வருது. பழனி பாபா கொல்லப்பட்டவங்க 5 பேர் கொல்லப்பட்டாங்க. அது காரணம் காட்டி அவங்க குடும்பம் எல்லாம் சந்தியில் நிக்குது. நிதிகளை கொடுங்கன்னு அறிவிப்பு கொடுக்குறோம், வருது. அந்த நிதியை விநியோகிச்சிடும். வரலன்னு சொல்லல. இன்னைக்கு கோயம்புத்தூர் நாங்க அறிவிப்போம், அல்லாவுடைய கோடிக்கணக்கில் கூட வரும், இல்லைன்னு சொல்லல. எதுக்கு வருது அது காசா கூட கொடுக்காம ப்ராப்பர்ட்டியா வாங்கி அந்த வீட்டை கொடுத்தவங்களுக்கு பத்திரம் கித்திரம் எல்லாத்தையுமே இது பண்ணி இந்த வீட்டை நீங்க வச்சுக்கிறீங்க, அதனுடைய வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா வரலாம் சொல்லல. எந்த இயக்கத்துக்கும் வராத இஸ்லாமிய அமைப்புகள் யாருக்கும் வராத அளவுக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட பணிக்கு சொல்லும், அந்த பணிக்கு வரும், அந்த பணிக்கு செலவழிப்போம். அதனுடைய கணக்கு வழக்கு தனிநபருடைய இது கிடையாதுங்க. எல்லாம் குழுவா இருந்து பண்ணி கணக்கு வழக்குகளை பார்த்து அந்த அளவுக்கு ஆபீஸுக்கு வரும்போது எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா,
இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டாக்கு. அது வேணாம். இங்க நாளைக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பேச்சுக்கள்ல வாதங்கள் எடுத்து வைங்க. இன்னுமே இதுவரைக்கும் நடந்த மாதிரியானது இன்னும் வேணாம், தொடர வேணாம். இனிமேல் இந்த மாதிரி காசு பணம் மோசடி அந்த விஷயத்தையே விட்டுருங்க. அது பேசணும், தனியா பேசணும்னா அதை பத்தி பேசுங்க. அதான் தலைப்புன்னா. அது இந்த 2 நாள் உங்களை வீணாக்க வேணாம். அதுக்கு எதிர்பார்த்து வர்றவங்க வரட்டும், அதுக்கு பேசிட்டு இதைத்தான் பேச போறோம், வர்றவங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அதுக்கு ஆசைப்படுறவங்க வரட்டும், உங்களை கூட்டிட்டு வச்சா செய்யக்கூடாது. அதனால அந்த பணம் காசு அந்த மாதிரி விவகாரத்தை பேசுறதா பேசிக்கிறதால ஒன்றும் நமக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அது நல்ல அணுகுமுறையா இருக்காது இனிமே உள்ளதுல. எந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில தான் அமைப்பு போயிட்டு இருக்குங்க. பெரும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துலாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஹைதர் இன்னைக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்காரு. எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் வாங்குறாரு, அவர் தான் கொடுக்கணும். ஆபீஸுக்கு நீங்க வந்து நான் டீ வாங்கி கொடுத்தா அக்ரிமெண்டா போட்டிருக்கிறோம். ஆபீஸுக்கு வரக்கூடியவர்கள் யாராவது டீ வாங்கி கொடுத்தா யாரு டீ சொல்றாங்களோ அவங்க கணக்கு. இதுதான் எங்க ஆபீஸ் நிலைமை. பிரியாணி வாங்கி கொடுக்க மாட்டோம், சோறு வாங்கி கொடுக்க மாட்டோம். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, நான் வாங்கி கொடுத்தா என் கணக்கு, அவர் டீ சொல்லிட்டு அவர் கணக்கு. ஹைதரிச்சிட்டாருன்னா பொதுச் செயலாளர் வந்திருக்காரு, அவர்கிட்ட 5 டீ சொல்லி பாட்டாருன்னா அவர் தான் போய் காசு கேட்பாங்க. இப்படி அந்த அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கோம். எந்த ஒரு அந்த மாதிரி உள்நோக்கம்லாம் கற்பிக்க வேணாம். அதனால இப்ப தெளிவான ஒரு முடிவு வந்துடுறோம். அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன்கிறத விட்டாச்சு, அது இல்ல, ஆதாரம் இல்ல, முடிஞ்சு வச்சுக்காத. மற்ற பெயர்கள்ல செயல்படுறத பத்தி நாளைக்கு இந்த டாபிக்கே வேணாம். நீங்க பிந்தி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்க முடிவை மாத்தி என்ன வேணாலும் எழுதிட்டு போங்க, அது தனி விஷயம். இன்னைய கண்டிஷன்ல இதான் நிலைமை முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து ஜமாத்து முஸ்லிம் அதெல்லாம் வராது. சொன்னபடி தல்சமு ஜமாத்து இல்லம் யகுன் இமாமுன் வலா ஜமாத்துன்னு இதையே திருப்பி திருப்பி கேட்கற நிலையில நாளைக்கு இருக்காது. நாளைக்கு ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஜாக்குன்னு செயல்படலாமா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதனுடைய போராட்டம், அவங்களை இவங்களெல்லாம் அதில் இணைச்சிக்கலாமா, பல கொள்கை உள்ளவங்களை சேர்க்கலாமா, பல கொள்கையில் உள்ளவங்களுக்கு ஒன்று, ஒரு கொள்கையில் உள்ளவங்களுக்கு ஒன்று தனியா இருக்கலாமா, எல்லாத்தையுமே நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அதுல போ. ஏன்னா இன்னைக்கு எதுக்கு இதை தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, முக்காவாசி பேர் நாளைக்கு வரமாட்டீங்க இப்படி தொடரும்டா. ஏன்னாட்டா ஒரு போர் மாதிரி இருக்கும்ல. நானே ஒரு நியாயம் நான் நினைச்சு திரும்ப திரும்ப வலியுறுத்தினாலும் இது ஏன் போட்டு திருப்பி திருப்பி சொல்றாங்கிற மாதிரி ஒரு இது வரத்தான் செய்யும். காதுக்கு வந்து சீக்கிரம் சடைஞ்சு போயிடும். காது வந்து ஒரு நல்லா டேஸ்டா இருந்தா தான் காது அது கேட்கிற மாதிரி இருக்கும், வெறுப்பு எடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வந்து அதுதான் திருப்பி திருப்பி இதை சொல்றேன். நாளைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இது தொடராது, வேற தலைப்புகள்ல 2வது தலைப்பு இருக்குல்ல, இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடருவோம். சரிதானா? நாளைக்கு உள்ளதை கொஞ்சம் பேசி முடிவு பண்ணி அறிவிச்சிருவோம். அதான் சும்மா அதான் கேளுங்க, தலைவர் கேட்டு அன்றைக்கு நம்ம பேசி முடிவு பண்ணது முடிச்சுட்டு இங்கே சும்மா நடத்திக்கலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒதுக்கிறது இங்கே கீழே வசதியா இருக்கு நினைக்கிறேன். அதனால முடிச்சுட்டு இங்கே சும்மா நடத்து. எப்படி இங்கே சேர்ந்து நடத்திடுவோமா? சரி. அப்ப இதே மாதிரி 10 மணி நாளைக்கு 10 மணி நாளை 9:30 நடைபெறும். 9 to 2 மணி வரை. 2 மணிக்கு பிறகு முடித்துவிட்டு இந்த விவாதத்தை முடித்துவிட்டு ஜுமா நடைபெறும். இங்கே நடைபெறும். என்ன சரி, அப்ப 9:30 to 1:30. 9:30 to 1:30 மணி வரை. நாளைக்கு கரெக்டா 9க்கு ஆரம்பிக்கிற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2 தினங்களாக நடந்த வாதத்தின் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெறும். நேற்று இறுதியாக சகோதரர் பிஜே அவர்கள் பேசி முடித்ததனால் இன்று தொடங்குவது சகோதரர் அபு அப்துல்லா அவர்களாக இருக்கும். அவர்கள் வழக்கம் போல் 15 நிமிஷம் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
ونشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد மரியாதைக்குரிய நடுவர் சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, சகோதரர் பி ஜெயினுல்லாப்தீன் அவர்களே, மற்றும் இங்கு வகித்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, கடந்த 2 நாள் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு 3வது நாள் நிகழ்ச்சியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய கிருபையை கொண்டு ஈடுபட்டு செயல்படக்கூடிய ஒரு மனோநிலையை இருதரப்பாருக்கும் தந்திருக்கின்றான். அதற்கு பங்கம் விளையாமலும் அதே சமயம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு எவ்விதமான திரிபோ வளைந்து கொடுப்பதோ விட்டு கொடுப்பதோ என்ற நிலை இல்லாமலும் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எந்த இடத்துல மார்க்க நமக்கு விட்டு கொடுக்க இடம் கொடுக்கின்றதோ அந்த இடத்துல விட்டு கொடுப்பது, அதே சமயம் எங்கே நாம் விட்டு கொடுக்க அல்லாஹ் நமக்கு அனுமதி தரலையோ அந்த இடத்துல விட்டு கொடுப்பது இல்லை. இந்த அடிப்படையில் நாம ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் உள்ள ஜமாஅத்தை ஹதீஸிலிருந்து எடுத்திருக்கிறோம். அந்த ஹதீஸ் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அல்ல என்ற சகோதரருடைய வாதத்தின்படி எடுத்து விடுவோம். அல் முஸ்லிமீன் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல்லாஹ் தெளிவாக நம்ம பெற்றிருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்திலிருந்தே உள்ளது. அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. சகோதரர் ஜெயினுல்லாப்தீன் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு கடந்த 2 நாட்களாக அது பெயர் என்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த ஜமாத்துங்கிறது எப்படி எடுத்தீங்கிறது தான் சகோதரருடைய வாதமாக இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் அந்த ஜமாத்தை நீக்கிட்டு அல் முஸ்லிமீன் என்ற அடிப்படையில் நாம செயல்படுறது. இதன் பிறகு நம் இருவருடைய ஆய்வுல மற்ற சகோதரர்களை சேர்த்து ஆய்வு செய்யக்கூடியதில்ல ஒரு நிலை ஏற்பட்டால் எல்லோரும் சம்மதித்து செய்வதா இருந்தா அதுக்கு பிரச்சனை கிடையாது என்ற அடிப்படையில தான் நாம ஒப்புக்கொண்டோம். ஆனா சகோதரருடைய அந்த இறுதி பேச்சில் அது எப்படி சகோதரர் தவறுதலாகவோ அல்லது ஏதாவது அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறதுலையோ சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்ப விரும்புறேன் நமக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனி மனித தாக்குதல்ங்கிற அடிப்படையில் இல்லாம முடிஞ்ச மட்டும் சப்ஜெக்ட் எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம முயற்சியும் நான் விரும்புறேன். சகோதரிடம் அதையே நான் என்னுடைய வேண்டுதலாக வைக்கிறேன். அது ஜமாத்துல் முஸ்லிமீன் சாப்டர் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சில் வந்துச்சு. அது ஒன்று வாய் தவறுதலாக வந்திருக்கலாம், அல்லது அந்த ஒப்பந்தத்தில் முதல் ஷரத்து ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்கிறதுனால அது முடிஞ்சின் கருத்துல சொல்லியிருக்கலாம். ஆக எப்படிப்பட்ட கருத்துல அவங்க சொல்லியிருந்தாலும் இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜமாத்துங்கிறது அந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தது, அந்த ஹதீஸ் அதுக்குள்ளது இல்லை என்று சகோதரர் சொல்வதனால அதை எடுத்துட்டான். அவ்வளவு. அல் முஸ்லிமீன் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிற அடிப்படையில் உள்ளதுல சகோதரரும்
ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அல் முஸ்லிமீன் என்ற அடிப்படையில் நம்ம செயல்படுறது, அதுல கூட அல் முஸ்லிமீன்ங்கிறது சரியா, அல் முஸ்லிமூன்ங்கிறது சரியா, அல்லது வெறும் முஸ்லிம் சொல்றது சரியா என்கிற விஷயத்துல கூட என்னை விட அரபி இலக்கணத்துல பாண்டித்ய பெற்ற சகோதரியை முடிவு செய்யலாம். அதுவும் அவருடைய இதுக்கு நான் விட்டுறேன். அல் முஸ்லிம் மூன்று தான் சொல்லணும், அல் முஸ்லிம் மீண்டு தான் சொல்லணும், முஸ்லிம் தான் சொல்லணுங்கிறதுல கூட நம்ம இது பண்ணல. அரபி இலக்கணப்படி எந்த முறையில அது அமையணுமோ அந்த முறையில அமைக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் ஒன்று நம்ம விளங்கிக்கிறணும், முஸ்லிம் அல்லாத ஒரு இதை உருவாக்கி சமுதாயத்துல பிளவையோ பிரிவையோ உண்டாக்க கூடாதுங்கிறதுனால நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது, லட்சியமாக இருக்கு. அது நாம உண்டாக்கி கொண்டதில்ல. குர்ஆனுடைய எண்ணற்ற வசனங்கள் சமுதாயம், ஒரே சமுதாயம் பிளவுபடுத்த பிரிக்க யாருக்கும் அனுமதி இல்லை என்று தெள்ளத் தெளிவாக இருக்கக்கூடிய ஆயத்துகளுடைய அடிப்படையில இருக்கிறதுனால நாம அதுக்கு அடிபணிந்து நடப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிற ஒரே காரணத்தினால அதை நாம சொல்றோம். ஆக அதுல நம்முடைய நிலை இதுதான். அல் முஸ்லிமீண்டோ அல் முஸ்லிமூண்டோ அல்லது முஸ்லிமுண்டோ எது இலக்கணப்படி சரியோ அந்த அடிப்படையில நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்றது, அந்த அடிப்படையில ஒன்றுபட்டு செயல்படுறது, இதை நாம பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்றோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. சகோதரர் பி ஜைனுலாப்தீன் அவர்களும் அவர்கள் கடந்த 2 நாட்களாக பேசிய முறையிலிருந்து அதை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அதையும் அவர்கள் தன்னுடைய வாயினால தெளிவாக சொல்லிட்டா சகோதரர்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்துவிடும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒண்ணு. அடுத்தது, நேற்று ஒரு வாசகம் நான் சொன்னதை சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறதாக என்னுடைய காதுக்கு வந்தது. இவர் எடுத்ததற்கெல்லாம் ஜாக்கையும் தமுமுகவையும் தான் சொல்றாரு அல்லாம மற்றபடி எத்தனை ஜமாத்துகள் இருக்கு, முஜாஹித் இருக்குது, அஹ்ல ஹதீஸ் இருக்குது, இன்னும் எத்தனை இருக்கு, இதெல்லாம் அவர் குறிப்பிடுறது இல்லையே ஏன்னு கேட்கிறாங்க. உண்மைதான். அதாவது நிலை என்ன, நாம சகோதரர்கள் இங்க உட்கார்ந்து இருக்குது நம்ம 2 இதை சேர்ந்த சகோதரர்கள் தான். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இருக்க வேற யாருக்கும் கிடையாது. அஹ்ல ஹதீஸுக்கோ முஜாஹிதுக்கோ வேற குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்க எந்த சகோதரர்களுக்கும் நமக்கு மத்தியில் கூடிய நெருக்கம் இல்லை. நாம தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறது என்று ஒப்புக்கொண்டு செயல்பட்டவர்கள் பிரிந்த நிலையில இருக்கிறோம். அப்ப அடிப்படையில ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வராம வெளியில இருக்கான், அவனுடைய நிலை வேற. இஸ்லாத்துல வந்தா திருப்பி வெளியே போறான், அவனுடைய நிலை வேற. அதன் காரணமாகத்தான் அந்த சகோதரர்களை நான் விழித்து சொன்னேனே அல்லாம அதனால அஹ்ல ஹதீஸ் முஜாஹிதுன்னு செயல்படுறதெல்லாம் ரைட்டுங்கிற அடிப்படை நான் சொல்லவே கிடையாது. இந்த விஷயங்கள் எங்களுடைய ஜாக்குடைய அமர்வுல முதல் அமர்வுடைய இந்த பிரச்சனை வந்துச்சு. சில சகோதரர்கள் இப்படியே நம்மள்ட்ட கேட்டாங்க, சரி நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, அப்போ நீங்க ஒண்ணு ஜமாத் அஹ்ல ஹதீஸ்லயோ அல்லது முஜாஹித்லயோ சேர்ந்திருக்கணும், நீங்க எப்படி தனியா ஒரு ஜமாத் அமைக்கலாங்கும் பொழுது அதுக்கு சகோதரர் பிஜியும் சேர்ந்துதான் அந்த விளக்கம் கொடுத்தார். இல்ல, அவர்களும் மோரோர்லெஸ் மதஹபி டைப்ல தான் செயல்படுறாங்க, தங்களுடையதான் ஒரு மஸ்லக்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய ஆலிம்கள் எதை மார்க்கமாக சொல்றாங்க அதைத்தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவளும் முழுமையான குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அடிப்படையில வரல, அந்த அடிப்படையில தான் நாங்க ஒன்றுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்கிறத சொன்னோம். அப்ப அதனால சகோதரர்கள் அந்த விதமான ஒரு மன வருத்தம் நீங்க பட வேண்டாம். நான் குறிப்பா இதை தாக்குறதுலதான் குறியா இருக்கிறேங்கிற எண்ணம் யாருக்காவது இருந்தா தயவு செய்து அதையும் உங்களுடைய உள்ளத்துல அகற்றிடு. தாக்குறது என்னுடைய குறிக்கோளே கிடையாது. நாமும் செய்யக்கூடிய தவற உணர்ந்து திருந்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணுங்கிற குறிக்கோள தான் நான் பேசுறேன். தாக்குறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. அடுத்தது, இன்னொரு விஷயமும் தவற வழங்கப்பட்டது, அதையும் நான் தெளிவுபடுத்த என்னுடைய கடமை. அதாவது பணம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய பாக்கெட்டுக்கு பணம் வருகிறதாக சொல்லல, நாம் அதை எடுத்து அனுபவிக்கிற கருத்துல நான் சொல்லல. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் சகோதரர் பி ஜைனுலாப்தீனுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னு சொன்னா ஆரம்பத்தில் நாங்க ஒன்றுபட்டு செயல்படுற காலத்துல சகோதரருக்கு அநேகமா தெரிந்திருக்கும். நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த சலஃபி மூவ்மெண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதை இது பண்ணிட்டா நமக்கு எப்படிப்பட்ட லாபங்கள் இருக்குன்னு நமக்கு சொன்னார். அந்த மாதிரி நாங்க கேரளாவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு நிறைய பணம் வருது, பள்ளிக்கூடங்கள் நடத்துறோம், அனாதை விடுதிகள் நடத்துறோம், இன்னும் பல சேவைகள் செய்யறோம். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டை நாம பதிவு பண்ணிட்டா நிச்சயமாக நமக்கு பணம் நிறைய வரும், அதை கொண்டு நம்ம நிறைய சேவைகள் செய்யலாம்னு சொன்னாப்ல. அப்ப நாம அது என்ன மருத்துவம் சொன்னா,
மார்க்கத்துல வளைந்து கொடுத்து சலஃபிங்கிற மூவ்மெண்ட்ல நம்மளை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த உதவி நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு அவர்களுக்கும் உணர்த்துவோம். சலஃபிங்கிற தத்துவம் கிடையாது இஸ்லாத்துல, இஸ்லாம்ங்கிற தத்துவம் தான் இருக்குது. இஸ்லாம்ங்கிற அடிப்படையில தான் நம்ம செயல்படணுமே அல்லாம இப்படி செயல்படுறது சரியில்லைன்னு நீங்க எல்லாம் அரபி படித்தவர்களாக இருக்கிறீங்க, பண்டிதர்களாக இருக்கிறீங்க. அந்த சகோதரர்களுக்கே நம்முடைய கருத்தை அரபியில் எடுத்து வச்சு அவர்களையும் சிந்திக்க வைக்கலாம்னு தான் சொன்னோமே அல்லாம நாம அதை ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி 87 நாம சிலோனுக்கு சென்ற இடத்துலயும் பரகஹா தெனியுல இது நடத்தி கொடுங்க. இதே விஷயத்தை நம்மள சொன்னார். உங்களுடைய இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு லெட்டர் பேட் அடிங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த கல்வி திட்டம் ரொம்ப அருமையான திட்டம். சமுதாயத்துல புரோகிதத்தை ஒழிப்பதற்கு முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு திட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க அது ப்ரொஜெக்ட் எல்லாம் போட்டு கொடுங்க. நானே அதை ரெக்கமெண்ட் பண்ணி இதை அவசியம் செய்யப்படவேன்னு சொல்லி நான் ஏற்பாடு செய்யறேன் நமக்கு சொன்னார். அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளல. காரணம், நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா அல்லாவும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் இஸ்லாத்துல நிலைநாட்டுறதுக்கு நமக்கு உட்பட வேண்டுமே அல்லாம நாம ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு பணம் கிடைக்குது, ஆதரவு கிடைக்குது, அதுக்காக நம்ம இதை செய்வோம் நிலைக்கு போகக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் நாம அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உறுதியா இருக்கும். நாம நேற்று சொன்ன கருத்து இதுதான். நாம இருந்தோம், அதுலலாம் நம்ம உறுதியா இருந்ததுனால பெரும் உதவி கிடைக்கல. அப்புறம் அங்கிருந்து ஜாக்குன்னு போனதுனால சில உதவிகள் வந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து இப்பவும் நான் சொல்றேன், உதாரணமா ஜாக்குக்கு வரக்கூடிய உதவியாவது கூட சில தவறுகள் இருக்கு. எப்படி தவறுகள் இருக்குன்னு சொன்னா, அந்த இதுல இருந்து எந்த கொள்கை உடையவர்களாக அந்த குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமா பள்ளிவாசல் கட்டி இருக்கிறோம். அந்த பள்ளிவாசல்ல இருந்து தனி பள்ளிவாசல் பிரிச்சு ஜாக்குன்னு பள்ளிவாசல் கட்டி இருக்காங்க. அதுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கே அல்லாம அது இதா இல்ல. ஆனா இப்போ இந்த சகோதரர்கள், அதாவது இன்னொன்னு சொல்லுவேன், அதை பொறுத்த மட்டும் அங்க இருந்து வரக்கூடியது சில அமைப்புகள் இருந்தே வருது. ஆனா சகோதரர் நேற்று சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலே எங்களுக்கு கூடுதலா வருது. உண்மைதான், நாங்க ஒத்துக்கொள்றோம். அவரை ஒத்துக்கொண்டது இருக்க, அது அமைப்புகள் இருந்து வரல, நம்ம சகோதரர்கள் அனுப்புறாங்க. நம்ம சகோதரே அங்க போய் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உழைப்புல இருந்து அவங்களுடைய ஒரு கணிசமான பங்கு கொடுக்கறாங்க. நான் இதை மறுக்கல. இது உண்மையிலே சகோதரர்கள் சொல்ற மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுதுங்கிறதே நான் இது பண்ணல. அதுக்கு மேல அது தவறா பயன்படுத்தப்பட்ட அவர்களாச்சு அல்லாவாச்சு அல்லாட்ட போய் பதில் சொல்ல போறாங்க. அதை பத்தி நான் பிரச்சனை பண்ணல. நான் யதார்த்தமா நேற்று இதை குறிப்பிட்ட இந்த கருத்துல தான், அதாவது மார்க்க விஷயத்துல எந்த அளவு நம்ம வளைந்து கூட கீழே கீழே போறோமோ அந்த அளவு ஆதரவும் பெருகும், ஜனப்புழக்கமும் ஏற்படும், பணப்புழக்கமும் ஏற்படும், பதவிகளும் கிடைக்கும். ஆனா அதுக்காக நம்முடைய கொள்கையை விட்டு விடக்கூடாது. நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமக்கு அசலு. உலகமே நமக்கு கிடைச்சாலும் கூட, உலகத்துக்கே அதிபதியாக நம்ம ஆயிட்டாலும் கூட நிச்சயமாக மௌத் இருக்குது. அற்பமான உலகம் இது. இந்த உலகத்துடைய எதையும் பெருசாக நான் நினைச்சோமா ஈமானுடைய உறுதிப்பாடு நம்மள்ட்ட இல்ல. உலகமே நமக்கு கிடைச்சும் கூட நம்மள்ட்ட ஈமான் இல்லைண்டா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கலன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. நம்ம மறுமையில கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாகும். அப்ப இந்த கருத்துல தான் நான் சொன்னனே அல்லாம அந்த மாதிரி பணம் வருது, அதுக்கு வருமானம் வருது, பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க, வயிறு வளர்க்குறாங்கிற கருத்துல நான் சொல்லவே கிடையாது. அப்படி யாராவது சகோதரர்கள் தப்பாக எண்ணி இருந்தா அதையும் அதற்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் அதை எந்த கருத்துல சொன்னனோ அது தவறாக, அதை தெளிவாக நான் சொல்லாதனால தவறாக புரிந்ததுக்கு அவங்களே நான் தப்பு சொல்ல முடியாது. ஆக இந்த கருத்துல தான் நான் அதை சொன்னேன். ஆக நேற்று உள்ள விஷயங்கள் இதுதான். என்னன்னு சொன்னா இது அடிக்குமா, அதாவது இதுல நான் திரும்பவும் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறதுல ஜமாத்துங்கிற பதத்தை நம்ம அதுல இருந்து எடுத்துறோம். குவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்கிற ஆயத்தின் அடிப்படையில நமக்கு அல்லாஹ் முஸ்லிம் என பெயரிட்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ் அதுல எப்படி பெயரிட்டு இருக்கானோ, எப்படி அழைச்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்கானோ அந்த அடிப்படையில நம்ம அழைத்துக் கொள்றோம். இந்த நிலையில நம்ம உறுதியாக இருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையில நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு பாடுபடுவோம் என்று நான் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு
ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த கலந்துரையாடலின் 3ஆம் நாளில் நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இன்றைய அமர்விலே பல்வேறு அமீர்களின் கீழ் பல்வேறு இயக்கங்களாக பல்வேறு பெயர்களிலே செயல்படுவது கூடுமா? இதுதான் இன்றைக்கு உள்ள தலைப்பு, இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பு. இது பற்றி ஒரு முழுமையான ஒரு விவரத்தை சொல்வதற்காக வேண்டிய 15 நிமிஷத்துக்கு நான் கூடுதலாக உங்கள்கிட்ட வாங்கியிருக்கிறேன். அப்ப அதை கொடுத்துருவோம் 6.5 மணி நேரத்துக்கு. ஏன்னா ஒரு பாதியில் நிற்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இதுல 3 விஷயம் இருக்குது. ஒன்னு, பல அமீர்கள் இதனால ஏற்படுறாங்க. ஒன்னு. ரெண்டாவது, பல பெயர்கள், அதாவது அல்லாஹ் முஸ்லிமீன் பெயர் வைத்திருக்கும் பொழுது அது அல்லாத பல பெயர்கள் நாம பிரிய வேண்டி வருது. மூணாவது, அதனுடைய செயல்பாடுகள். மூணாவது, அந்த அவங்க இயக்கத்தில் உள்ள குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிற நடவடிக்கைகள் என்று சொல்லி 3ஆக நம்ம பிரிச்சுக்கிடலாம். ஒவ்வொரு அம்சத்தையாக நம்ம அலசி குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்ம ஆராயணும். முதலாவது, எதிலிருந்து ஆரம்பித்தால் அதுக்கு தெளிவான தீர்வு கிடைக்குமோ அங்கே இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய ஒரு நடைமுறை மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு விஷயத்துல சர்ச்சைய விவாதத்தை கிளப்பாத வரைக்கும் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறானோ அதிலேயே தொடர்ந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். விவகாரத்தை கிளப்பின உடனே தான் ஆகா இதுல நம்ம போயிட்டு இருக்கிறோம்ன்றது ஒருத்தனுக்கு விளங்குது. இப்போ தப்லீக் ஜமாத்துல நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கும் போது குர்ஆன் ஹதீஸ்ல வரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உடனே அதை எடுத்து வாசிப்பாங்க. நமக்கு உடனே அல்லாஹ்வுடைய பாதையில் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா தப்லீக்ல போறது தான் ஞாபகம் வரும். அதுல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க அல்லாஹ்வுடைய பாதைன்னு அல்லாஹ் சொல்றது எல்லாமே களத்துல இறங்கி போர் செய்வதை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு 8 கஸ்வத்துண்டே வரும், போர் என்ற யுத்தம்டே வருங்க. அதையும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா தப்லீக்கு சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது சரின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அப்புறமேல பார்த்தோம்னா அதுக்கு இது சம்பந்தமே இல்லை, இதுக்கு சொன்னதே இல்லை. இப்ப விளங்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த அமீருங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அமீரின் கீழ், ஒரு அமீரின் கீழ் செயல்படுவது, இதை நம்ம ஷியா ஜமாத்துல பாக்குறோம். அவங்க மாதிரி அமீரின் கீழே செயல்படக்கூடிய ஒரு ஜமாத்தை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு கண்ட்ரோல், அவ்வளவு கட்டுப்பாடு. ரெண்டாவது சொல்வதாக இருந்தால் தப்லீக் ஜமாத் என்ன செய்வோம் சொல்லுவோம், அவங்களும் ஒரு அமீரின் கீழ் இன்டர்நேஷனல் அளவுக்கு அமீர் வச்சுக்கிறோம். இன்டர்நேஷனல் அளவுல நான் சொல்றேன், உலகளாவிய அளவுல ஒரு இயக்கத்தையும் கொண்டு போய் அதுக்கு அமீர் வச்சுக்கிற இயக்கங்களை சொல்வதாக இருந்தால் ஷியா போராசுகளை சொல்லலாம், அந்த குரூப்புகளை. அதுக்கு அடுத்து சொல்வதாக இருந்தா தப்லீக் ஜமாத்தை சொல்லலாம். இப்படி எல்லாம் அமீர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அமீர் தப்லீக் அமீர், அதுக்கு அமீர், ஜாக் அமீர், ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீர், இப்படி எல்லாம் நம்ம சொன்னோன்னு என்ன செய்யறோம்னா இந்த அமீருங்கிற வார்த்தை இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மள வந்துட்டோம். அமீர்னு சொன்னா இப்ப நம்ம அமீர்னு சொல்லிக்கிறோம்ல, அமீர் கட்டுப்படுற எவ்வளவு வசனங்கள்லாம் வரும். நம்ம என்ன விளங்கிக்கிறோம், அமீர் கட்டுப்படுறதுன்னா ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீருக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதுல உள்ளவர் நினைப்பாரு. அமீர் கட்டுப்படுவதுன்னா யதார்த்தமா என்னன்னு கேட்டா இந்த அமீருங்கிறதையும் நம்ம விளங்கல, இமாமுங்கிறதையும் விளங்கல, ரைஸுங்கிறதையும் விளங்கல, பொதுவாக சிந்திக்கல. அப்ப அமீருங்கிறத நீங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அமீர் என்பது அகராதியிலிருந்து வேண்டாலும் வரலாம். அம்ரு என்ற அதிகாரத்தில் இருந்து பிறந்ததுதான் அமீர். அமீர் என்பதற்கு ஆளுநர், அதிகாரம் செலுத்துபவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இந்த அமீருங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க தான் எல்லாம் ஆளினால் இருந்தாங்க. அவங்க காலத்திலேயே பல பகுதிகளில் அமீர்களை நியமிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல பகுதிகளில் அமீர்களை நியமிச்சாங்க. 4 கலீஃபாக்களுடைய காலத்திலையும் பல பகுதிகளில் அமீர்களை நியமிச்சாங்க, பல பணிகளுக்கு நியமிச்சாங்க. இந்த அமீரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா
எல்லாமே அதிகாரம் 2 வேலை அவங்க செய்யணும் அமீருங்கிறவங்க. அதுக்கு தான் அமீர். என்ன 2 வேலை? கம்பல்சரியா கட்டாயப்படுத்தி சில சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும், மறுத்தா தண்டிக்கணும். திருநா கைய வெட்டணும், மறுத்தானே பிடிச்சிட்டு கொண்டாந்து என்ன செய்வோம். ஜக்காத்து கம்பல்சரியா வசூல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பைத்துல் மால் வச்சுக்கிட்டு நீங்க கொடுங்களேன்னு கேட்கிறோம், அதுக்கு போய் பைத்துல் மால் பேரை வச்சுக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அமீருங்கிறவருடைய வேலை என்னன்னு சொன்னா, அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுமானால் தலைமை தாங்கி நின்று அந்த போர்க்களத்தில் எதிரிகளை சந்திப்பது, இதுதாங்க அமீருடைய அர்த்தம். இந்த அமீர் என்பது ஒரு காலத்துல பல அமீர்கள் இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, சஹாபாக்கள் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. சில ஹதீஸ்ல எடுத்தீங்கன்னா அமீருல் கூஃபா, இதுக்கு சொல்றேன், கூஃபாவுடைய அமீர், அமீருல் மதீனா, இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. கூஃபாவுடைய அமீர் என்பது புகாரி 2706 ஹதீஸ். அமீருல் மதீனா அதே புகாரி 4909 ஹதீஸ். அப்புறமேலே அமீருல் பசரா 2461. அமீர் ஹிம்ஸ்ங்கிற ஒரு ஊரு அபுதாவுதுல 183வது ஹதீஸ். அமீர் மக்கா அபுதாவுதுல 1991வது ஹதீஸ். அப்புறமேலே அமீருல் பலது பர்டிகுலர் ஊருடைய அமீர் அகமதுல 22,844 ஹதீஸ். அமீருல் மிஸ்ரு முஸ்லிம்ல 5268 ஹதீஸ். அப்புறம் அமீருல் ஃபாரிஸ் அகமதுல 4799. இப்படி யமனு, உம்மானு, அப்புறமேலு பஹ்ரைனு, இப்படி நிறைய அமீர்கள் இருந்தாங்க. இந்த அமீர்கள் எல்லாமே என்னத்துக்காக, அதுல பெரிய தலைவர் இருப்பார்ல, அவரும் அமீர்னு சொல்லப்படுவார். ஆனா அவர் மொட்டையா அமீர்னு சொல்லக்கூடாதவர அமீருல் மூமினீன், டோட்டல் மூமின்களுக்கு அமீர் என்று, அவர்தான் இமாம். இமாம் என்பவரை அமீருல் மூமினீன் அப்படின்றோ, அல்லது அமீருல் ஆம்மா, அனைத்துக்கும் அமீரு அப்படின்னு சொல்லியோ ஒருவர் இருப்பார். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 கலீஃபாக்கள் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த அமீர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அமீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தானே தவிர, நம்ம எப்படி இந்த அல்லாஹ்வின் பாதையில் என்பதை வேற மாதிரி தப்லீக்ல வழங்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறது, அமீர் அவர் கட்டுப்படணும்னு சொல்லி வற்புறுத்துறது. இவர் எந்த தியாகம் செய்ய மாட்டார், சமுதாயத்தை பாதுகாக்க மாட்டாரு, களத்தில் இறங்க மாட்டாரு, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்ட சக்தியற்றவராக இருப்பாரு. சக்தி கிடையாது, அதாவது பவரை பயன்படுத்தி வெறுமனே நசீகத்து மட்டும்தான் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாரு. இவரும் அமீர் என்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம உண்டாக்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? எதுக்கு நான் அமீர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அமீர்ல இருந்து ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும், மற்றது சொல்லாம இருக்க போறது எல்லாத்தையும் சொல்லுவோம். உதாரணமா, ஒரு அமீர் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வருவாரையானால் அவரை கொல்லுங்கள் இருக்குது, ஹதீஸ் இருக்குது இல்லையா? இப்ப ஜாக்குன்னு ஒண்ணு இருக்குது, அதுல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டு போய் நானும் ஒரு அமீர் ஒருத்தர் சொல்றாரு, ஜாக்குக்காரங்க கொல்ல சொல்லுவாங்களா? கொல்லுன்னு சொல்லுவாங்களா? கொள்கையில ஒளியா ஒத்துக்குருவாங்களா? இத அது எப்படி கொள்றது? அதாவது சக்தி இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது எப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அபூ அப்துல்லா அவர்களோட இருந்தாங்க ஒரு ஜமாத், அவங்க அமீரா இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே சில பேர் இருந்தாங்க, பிரிஞ்சு போனாங்க. அவங்கள போய் கொல்லுங்க, கொல்லணும், தன்னு கூட இருக்கிறவர்கள்ட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரிஞ்சு போனாங்க அவங்க, இப்படி நிறைய இருக்கு. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கு, இதுல இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க, இப்ப கொல்லுங்க, சொல்ல முடியுமா? அதனுடைய அமீர் சொல்லுவார். அமீர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் அமீருங்கிறத யூஸ் பண்றேன், இது அமீரே கிடையாது, நல்லா விளங்கிருங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, வேற என்னங்கிற 2வது விளக்குறேன், இது அமீர் கிடையாது. அமீர் இல்லாத இன்னொரு ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு தலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சுங்க. அதைத்தான் நம்ம அமீர் அமீர்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்மளும் தவறா புரிந்து கொண்டு மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஃபக்துலூன்ங்கறாங்க, அது போக காயினம் மன்கான, எவனா இருந்தாலும் கொள்ளுங்கிறாங்க. அவன் ரொம்ப பிடிப்புள்ளவன், பெரிய மார்க், அதெல்லாம் பார்க்காத, ஒன்னு இருக்கும்போது இன்னும் உடைச்சிட்டு வந்துட்டான் அவனை கொள்ளு. காயினம் மன்கான ஒரு ஹதீஸ்ல இருக்குது. அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுடைய கேரக்டர், அவனுடைய தியாகம், அவனுடைய அறிவு, அது எதையும் பார்க்காத, கொள்ளு கொள்ளுன்னு சொல்லி சொல்றதா இருந்தால் அந்த நிலையில அந்த இருக்கணும். ஏன் கொள்ளுங்கிறாங்க? அப்ப அமீருடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆட்சி அமைப்பு தான். பேரரசர், சிற்றரசர், அதாவது அப்படி சொல்லக்கூடாது, அப்படி கூட சொல்லக்கூடாது. அரசர், ஆளுநர். நம்ம நாட்டில் அரசர் இருப்பாரு, நிறைய மாநிலங்களுக்கு ஆளுநர் இருக்காங்க இல்லையா, கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது இந்த நாட்டில் முதலமைச்சர் மாதிரி உள்ளவங்க. இப்படி ஒரு பகுதி ஊருக்கு
ஒரு அதிகாரம் படைச்சிருக்கிறாங்களே, இவங்களும் சட்டங்களை அமுல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி அமீரை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால இருந்துதான் போர் செய்யணும், போருக்கு தலைமை தாங்கி வைக்கணும்டாங்க. அதை நம்ம செய்வோமா? செஞ்சது கிடையாது, செய்ய முடியாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேரை கொல்வது ஹலால், கொலை ஹராமுங்க. 3 பேரை கொல்றது ஹலால்னு சொன்னாங்க. லா யஹில்லு தமு இம்ரியின் முஸ்லிமின். என்ன 3 காரணத்துக்கு சொல்லலாம். அந்த 3ல ஒன்னை சொன்னாங்க, அல் முஃபாரிகில் ஜமா, ஜமாத்திலிருந்து பிரிஞ்சவனையும் கொல்லணும். ஜமாத்திலிருந்து பிரிஞ்சவனை கொல்லணும்னா நம்ம அந்த நம்ம வச்சுக்கிற ஜமாத்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இதை நம்ம எந்த ஜமாத்தை அமுல்படுத்துமா? ஆனா அது செய்யணும். ஒன்னும் செய்யலான்னு ஹலாலு, இன்னொன்னு ஆர்டர் இருக்கு. முடிச்சிருங்க அவனை, முடிச்சிருங்கடா. எதுக்கு? ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு பெல்ட்ல கொண்டாந்து வச்சிருக்கும் பொழுது இன்னொருத்தன் வந்தான்னா சமுதாயத்தினுடைய பலம் குன்றி போயிரும், அதுக்காக சொல்றாங்க. அதே மாதிரி சில தலைவர்கள் பத்தி சொல்லும் பொழுது, எங்களுக்கு பின்னால் சில உமராக்கள், சில அமீர்கள் தோன்றி யஸ்அலூனா ஹக்கஹும் வ யம்னஊனா ஹக்கனா, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை மாத்திரம் கேட்பார்கள். கரெக்டா கட்டுப்படணும், சொல்றதை கேட்கணும், அதெல்லாம் கேட்பார்கள். எம்னஊனா ஹக்கனா, எங்கள் ஹக்கை அவங்க மறுப்பாங்க. அதாவது ஹக்க மறுப்பாங்கன்ற என்ன அர்த்தம்? அதை கொடுக்கிற லெவல்ல இருந்துகிட்டா தானே மறுப்பாங்கன்னு வரும். கொடுக்க சக்தியற்றவர்களா இருப்பாங்க இல்ல, மறுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தோன்றினா என்ன செய்வது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சபூர் செஞ்சுக்கிறீங்க, எஸ்பீர் தான், பொறுமை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தா கூட கட்டுப்பட்டு நடங்கங்கறாங்க. எதுக்கு? அதாவது அந்த எங்கள் ஹக்கை மறுப்பார்கள் என்ற அந்த வாசகத்தில் இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, அந்த ஹக்கை கொடுக்கிற அளவுக்கு பவர் உள்ளவங்களாக, சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் விளங்குது. அது மாதிரி அதாவது அமீரிடமிருந்து ஒரு ஜான் யார் வெளியேறி விடுகிறான், ஒரு ஜான், மன் ஹரஜ மின் அமீரிஹி கைத ஷிப்ரின், ஒரு ஜான் அளவுக்கு அமீரை விட்டவன் இறந்து வெளியேறி விடுவானையானால் அவன் அறியாமை காலத்து மரணத்தை தழுவுகிறான். மாத்த மீத்தத்தின் ஜாஹிலியா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃப இன்னஹு, அதுக்கு விளக்கம், ஃப இன்னஹு மன் ஹரஜ மினஸ் சுல்தானி, அதாவது அமீருக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அமீர்ட்ட இருந்து ஒரு ஜான் விலகினால் அவன் இந்த மாதிரி ஆளு. ஏன் தெரியுமா? எவன் சுல்தானை விட்டு ஒரு ஜான் விலகுகிறானோன்னு விளக்கம் கொடுக்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அமீர் என்பது சுல்தான், சல்தனத். சல்தனத்னா பவர், ஆட்சி, அதிகாரம் அப்படிங்கிறது தான் ஹதீசுகள்ல இருந்து விளங்குது. அது மாதிரி நம்ம இப்ப எடுத்து இதெல்லாம் ஹதீசுகள் தான், எல்லாத்துக்கும் ஹதீசுகள் இருக்குது. நான் குறிப்புகளை மட்டும் சொல்லியிருக்கிறேன், காப்பி வேண்டாலும் கொடுத்துருவோம். இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதுகள். நான் சொன்னதெல்லாம் கொள்ளுங்கன்னு சொன்னது, அவருக்கு பின்னாடி அணிவகுத்து போர் செய்யணும் சொன்னது, கொள்றது ஹலால் 3 கட்டத்தில் தான் சொல்லும் பொழுது அல் முஃபாரிகில் ஜமான்னு சொன்னது. அது மாதிரி உமராக்கள் தோன்றுவார்கள், எதுவும் ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ்ல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது மாதிரியான ஹதீஸ். அது மாதிரி மன் ஹரஜ மின சுல்தான், அமீர சுல்தான் அதே ஹதீஸ்ல அமீரை விட்டு விலகக்கூடாது, ஏனென்றால் சுல்தானை விட்டு யார் விலகுகிறானோ அப்படின்னு சொல்லி இன்னும் கொண்டு காரணம் காட்டி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம இது என்ன, எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு இமாம் இருப்பார், ஒரு அமீருல் முஃமினீன் இருப்பார். அதான் இமாம் அமீர் ரெண்டு ஒண்ணுதான். இமாம் உண்டாலும் மொட்டை அமீர் இல்ல, அமீருல் முஃமினீன், அமீருல் ஆம்மா, 3 ஒண்ணுதான். இமாம் என்று சொன்னாலும், அமீருல் முஃமினீன் என்று சொன்னாலும், அமீருல் ஆம்மா என்று சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி ஒருவர் இருப்பார். அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை அவரே செயல்படுத்த முடியாத நிலையில் அங்கங்க உள்ள பகுதிகளில் அவர் சார்பாக செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டவராக ஆங்காங்கே அமீர்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு காலத்திலேயே ஏராளமான அமீர்கள் இருப்பாங்க. இப்ப நான் இந்த விவரங்களை நல்லா விளங்கிக்கிறேங்க. அமீர் என்பதனுடைய பொருள் என்னன்னா அதிகாரம் செலுத்துறது, அமீர் கட்டுப்படுறது, எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு குரூப்பும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு ஒரு சில தலைவர்களுக்கு பின்னாடி துதிபாடி போய்கிட்டு இருக்கு. தாராளமான முறையில் விளங்கல. இந்த இமாரத்து இங்க யார்கிட்டையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகாரம் வழங்கவே படாமல் இந்த கூட்டத்துக்கு சும்மா அமீராயிருங்கன்னு நியமித்ததாக ஒரே ஒரு ஹதீஸ் காட்ட முடியாது. அதிகாரம் இல்லாம
அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டுறதுக்கான பவர் இல்லாம, சக்தி இல்லாம, வலிமை இல்லாம, ராணுவம் இல்லாம ஒரு இடத்துல சும்மா அமீரா இருந்துக்கிறங்க ஒரு ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு வச்சிருந்தாங்க. நம்ம மாதிரி சும்மா கூடுறது, கலந்து பேசுறது, ஆலோசனை அடிப்படையில் நம்ம அட்வைஸ் பண்றது, அது எனக்கு கேட்கணும், எனக்கு நீங்க மரியாதை செய்யணும், நான் உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட இருந்து நான் வந்து அப்படி சொல்றது. செய்யுதெல்லாம் வர்றேன், செய்யுது இருக்கு, ரைஸ் இருக்குது, ஆமில் இருக்கு, நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறேன். அதுதான் டைம் கூட வாங்கியிருக்கிறேன். செய்யுதுன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம இருக்கிறது இப்ப அமீர் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அமீர் ஒரு அமீரின் கீழே எல்லாத்தையும் ஒன்று செலுத்தணுங்கிறீங்களே, இது இல்ல. எந்த அமீர் அப்படி அமீரை காட்டுங்க, யாராலையும் ஒன்று செலுத்த முடியாது. ஒரு அமீர் கிடையாது, இன்றைக்கு கிடையாது. அமீருக்கு நீங்க காட்டணும். ஒரே ஒரு இடத்துல டெம்பரவரியான ஒரு அமீர் ஒண்ணு இருக்கு. ஹதீஸ்ல தேடி பாத்தீங்கன்னா அமீர் என்று வரக்கூடிய அவ்வளவையும் நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சுதான் உங்களுக்கு சொல்றேன். டெம்பரவரி, தற்காலிகமான ஒரு அமீர். என்ன அமீர்? இந்த பயணத்துல போறாங்கல்ல, ஒரு 10 பேர் போறீங்க, பயணத்துல மதீனாங்கிற ஒரு ஆட்சி இருக்கு, அதை தாண்டி வெளியே போயிடுறீங்க. அமீரோட எந்த கான்டாக்டும் இருக்காது. அந்த இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு, இப்ப எல்லாம் நாடுகள் எல்லாம் வகைப்படுத்திட்டான். அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில அப்படி போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப எந்த தலைவரும் இல்ல, டெலிபோன் இல்ல, செல்லு இல்ல, தந்தி இல்ல, போன் இல்ல, கடிதம் ஒன்றும் கேட்க முடியாது. இவங்க போறாங்கன்னு சொன்னா இவங்க அந்த பயணம் வரைக்கும் மட்டும், இது வரும் பயணத்தில் அமீரா இருக்கு, நான் தான் இப்ப அமீர் சொல்ல முடியாது. இந்த பயண கட்டத்தில் கூட அன்றைய பயணத்துல வந்து எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும், களத்தில் இறங்க வேண்டியிருக்கும், யுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். 10 பேர் அனுப்பி வச்சாங்க, 10 பேரை கொல்ல வந்தாங்க, எடுத்து போரிட்டாங்க. அந்த மாதிரியான பிரயாணத்திற்கு ஒரு அமீர் ஏற்படுத்த சொன்னார்கள் என்று வருது. இது பர்மனன்ட் இல்ல. பிரயாணங்கிறது 3 நாள் பிரயாணம் முடிஞ்சவன அவர் அமீர் இல்ல. நான் எனக்கு நீ அன்னைக்கு அமீரா ஏத்துக்கிட்டேன்னு கேட்க இயலாது. ஒரு காரியத்துக்கு அமீரா இருக்கலாங்கிறது சொல்றேன். அதாவது பிரயாணத்தினுடைய அமீர் என்பவர் வந்து அந்த ஒரு காரியத்துக்கு, குறிப்பா அந்த பிரயாணத்துக்கு அமீர் ஒருத்தர் போட்டதுனால எல்லா பிரயாணத்துக்கும் அவர் தான் அமீரா இருப்பார் நினைச்சிடவும் கூடாது. அன்னைக்கு போனாங்கல்ல, 18ஆம் தேதி போன பிரயாணத்துக்கு அவர் அமீர், அவ்வளவுதான். 24ஆம் தேதி போற பிரயாணத்துக்கு நான் தான் அமீர்னு சொல்ல முடியாது. அப்ப வேற அமீர் தான், அவராகவும் இருக்கலாம், அது வேற விஷயம். அப்ப இந்த ஒரு டெம்பரவரியான சஃபர்ல வருது. சஃபர்ல 3 இருந்தால் ஒருவரை அமீராக்கி கொள்ளுங்கள். நிறைய ஹதீஸ்கள் வருது. ஒரு ஹதீஸ் தான் எனக்கு நான் ஆய்வு செஞ்ச வரை சரியான ஹதீஸா இருக்குது. இதான், உங்களில் 3 இருந்தால் ஒருவரை அமீராக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஹதீஸ் ஒண்ணு இருக்குது, அபுதாவுதுல இருக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த டெம்பரவரியாக ஒரு காரியத்திற்கு பிரயாணத்தில் அமீர் என்று ஏற்படுத்தினாங்களே, அப்ப கூட அவர் முழு அதிகாரம் அவர்கிட்ட தான். நல்லா விளங்கிக்கணும். இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்காது, அந்த காலத்து அமைப்புல தொடர்பு கொள்ள முடியாது. அதனால இவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும், யாரும் கேட்டு செய்ய முடியாது. அந்த 3 பேருக்கு, அந்த 10 பேருக்கு, அந்த 50 பேருக்கு, அந்த 100 பேருக்கு தலைவரா போகக்கூடியவர் தான் போர் செய்யணுமா, எடுத்து நிக்கணுமா, நம்மளை எப்படி காத்துக்கிறது, எல்லா வகையிலையும் அவரும் பவர் உள்ளவராகத்தான் அந்த கூட்டத்துக்கு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு இமாரத்தை தவிர எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் இந்த அதிகாரம் படைச்ச அமீர் இல்லாம நீங்க ஒரு உங்களுக்கு அமீர் பேருக்கு வச்சுக்கிறீங்க, மசூரா மட்டும் பண்ணிக்கிறதுக்கு அமீர் வச்சுக்கிறீங்க, இப்படி ஒண்ணு காட்டுங்க பாப்போம். கிடையாது. அப்ப அமீர் என்ற வார்த்தையிலையும் அதுதான் விளங்குது. அம்ருண்டாலே என்னது? ஆர்டர், கட்டளை இடணும். போதனை செய்யறதுக்கு பேர் அமீர் இல்ல. அமீர்ண்டாலேயே அம்ருண்டா ஆர்டர் தானுங்க. அம்ருண்டா கட்டளை, அமீர்னா கட்டளை இடுபவர். கட்டளை யாரு இடுபவர்னா பவர் இருந்தா தான் இட முடியும். இது லோகத்து அகராதி அர்த்தம். அகராதி விட்டு தள்ளுங்க, அகராதியில உள்ளது மாத்தமாலும் அகராதியில சலாத்துக்கு பாத்தீங்கன்னா வேற அர்த்தம் இருக்கு. அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஆக்க வேணாம். அகராதி அர்த்தத்துக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடவடிக்கைகளை இருந்துச்சுங்கிறதுக்கு இவ்வளவு சான்றுகள் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு கவனிக்கணும். இந்த அமீர் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம், அமீர்ங்கிறோம்ல, இவர்கள் எல்லாம் அந்த இமாமால் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமீர் என்று ஒருத்தர் சொல்றாருந்தா இமாம் இருக்கணும், இமாமும் தான் நியமிக்கணும். இமாமுன்னா மன்னர் இருக்கணும். மன்னர்னா வேற அர்த்தம் வந்துடும், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. மன்னர்னா ஒரு ஆட்சி தலைவர். சரி, முழு ஆட்சி தலைவர், முழு பவர் உள்ள ஒரு ஆட்சி தலைவர் இருக்கணும். அவராக்கும் அமீரை நியமிக்கணுமே தவிர நம்ம ஒரு 15 பேர் கூடிக்கிட்டு நம்மளா தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் அமீர் இல்ல. எங்கேயாவது ஒரு ஊர்ல தாங்களா கூடிக்கொண்டு ஒரு ஆள் அமீர் ஆக்கி கொண்டார்கள் சொல்லி ஒண்ணு காட்டுங்க. ஒரு ஊர்ல இந்த பிரயாண டெம்பரவரியா போறாங்களே தவிர எங்கேயாவது ஊர்ல ஒரு அமீரை நியமிக்கிற மௌத்தா போயிட்டாரு, அவங்களா கூடி நம்ம இவர் அமீர் ஆக்கி, எதுக்கு முடிவு பண்ணிருக்கிறாங்கன்னா அமீருல் மூமினீனுக்கு முடிவு பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு மக்கள் முடிவு பண்ணிருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு அடுத்து யாருங்கிறது எல்லாரும் கூடினாங்க. அபூபக்கர் இறந்த பிறகு அடுத்த யாருன்னு எல்லாரும் கூடினாங்க. ஒவ்வொரு பகுதியில் அங்கங்க அமீர்கள் இருந்தாங்களே, இமாம் அல்லாத அமீர்கள்,
இந்த அமீர்கள் அத்தனை பேருமே அல்லாஹ்வுடைய ரசூலால் நியமிக்கப்பட்டாங்க, அவங்க அப்ப இமாம். அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்டாங்க, அப்ப அவங்க இமாம். அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்டாங்க, அப்ப அவங்க அமீருல் முஃமினீன். அவங்க தான் அந்த அமீருல் முஃமினீன்ங்கிற பேர் அவங்கள இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முந்தைய அந்த வார்த்தையை சொல்றது இல்லை, இமாம் தான் சொல்லுவாங்க. அமீருல் முஃமினீனால என்ன செய்யப்பட்டுச்சு, நியமிக்கப்பட்டுச்சு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல அமீர்கள் இருந்தாங்க, நியமிக்கப்பட்டுச்சு. சின்ன உதாரணம், ஹதீஸ்ல வரக்கூடிய உதாரணம் தான். முகீரா பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அமீரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கூஃபாவுக்கு. அவங்க இறந்துடுறாங்க, மக்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸையும் படிச்சிடறேன், கருத்தை சொல்றேன். அப்ப என்ன தொடர் விட்டுறதுனால ஒருத்தர் ஜரீர் இப்னு அப்துல்லா அவர் பேசுறாரு மக்கள்கிட்ட, மக்களே சபர் செய்யுங்க, உங்களுக்கு இன்னொரு அமீர் வந்துருவார் சீக்கிரம், மௌத்து செய்தியை கொடுத்துட்டேன், உங்களுடைய அமீர் ஹத்தா ஏத்தியக்கும் ஃபஸ்பிரு ஹத்தா ஏத்தியக்கும் அமீர், உங்களுக்கு ஒரு அமீர் ஒன்னு வருவார், அது வரைக்கும் பொறுமையா இருங்கிறாங்க. அமீர் இல்ல, நீங்களா கூடி ஒன்னு தேர்ந்தெடுங்கன்னு சொல்லல. அமீர் மௌத்தா போயிருக்கிறாரு, மௌத்தா போயிருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இருங்க அமீர் தேர்ந்தெடுத்து விடாதீங்க, பொறுமையா இருங்க, ஆள் வரும் இங்க இருந்து உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைப்பாங்க, அவங்க நியமிச்சு அனுப்புவாங்க, அவங்க தான் அமீரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அப்புறமேல அமீர் வந்த பிறகு ஏத்துக்கிட்டாங்க. அமீருங்கிறது இமாமால நியமிக்கப்படணும். நம்ம அமீர்னு ஒருத்தன் தன்னை எல்லாம் சுப்ஹானல்லாஹ் ஒரு அமீரின் கீழே ஒன்றுபடுத்துறதுங்கிற அந்த வாதத்தை வைத்துக் கொண்டு சமுதாயம் பிளவுபட்டுச்சே தவிர ஒன்றுபடல, இன்னும் பல துண்டுகளாக பிரிஞ்சு போனுச்சே தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படல. இதுல இதான் யதார்த்தம். ஏன், அந்த பவர் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அமீர்களை அவர் நியமிக்கணும், ஆட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கணும். இது நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, அது மாதிரி உம்மீர் அலைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்றாங்க, நீங்க அந்த கேள்விப்பட்டிருக்கீங்க, அமீர் கட்டுப்படுங்கள், உங்கள் மீது ஒரு அபிசீனிய அடிமை அமீராக நியமிக்கப்படுவாரானால், உம்மீர் அலைக்கும் அபுதுன் ஹபஷியுன், ஹபஷி அபிசீனியாவை சேர்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்படுவாரையானாலும் நீங்கள் ஃபஸ்மவு அத்தீவு, கேளுங்க கட்டுப்படுங்க. அமீர் நியமிக்கப்படுறார், அமீருங்கிறது கூடி தேர்வு செய்யறது இல்ல. யாரால் நியமிக்கப்படணும் அமீருங்கிறது? அமீருல் முஃமினீனால் நியமிக்கப்படணும், அமீருல் ஆம்மாவால் நியமிக்கப்படணும், இமாமால் நியமிக்கப்படணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை. அதே மாதிரி பாரசீகத்துக்கு காலித் இப்னு வலீதை அமீராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. உடனே கடிதம் எழுதுறாங்க, உன்னை நீக்கி விட்டேன். இதுக்கு பிறகு அபு உபைதத்துல் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மா, அவரை அமீராக ஏற்று நீ செயல்படுங்கிறாங்க உடனே. அதாவது இந்த பவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அமீர் என்பது அமீருங்கிறது இருக்குது. இந்த அமீர் என்பதெல்லாம் ஒன்னும் அமீருல் மூமினீன், அமீருல் மூமினின் இங்க யாரும் கிடையாது. இன்னொன்னு அமீருல் மதராஸ், அமீரு திருச்சி, அமீருல் தமிழ்நாடு, அமீருல் ஹிந்து, இது வேண்டாம் இருக்குது. இப்படி அமீருல் இப்படி இருக்கிறதா இருந்தா, இன்டர்நேஷனல் சொல்வதாக இருந்தால் அவர் இமாமாக இருக்கணும். நல்லா விளங்கணும். இன்டர்நேஷனல் அமீர் ஒருவரா சொல்லுவோம், அமீருல் மூமினீனா இருந்தால் அவர் இமாமாக இருக்கணும், இமாமுக்குரிய எல்லாமே இருக்கணும். பகுதிக்கு ஒருவர் அமீர் என்று சொல்பவராக இருந்தால் அந்த இமாமால் நியமிக்கப்பட்டவராக இருக்கணும். இதுதாங்க குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து விளங்குது. விதிவிலக்கு ஹஜ் பயணம் ஒண்ணுல அடங்கிடும். ஹஜ் பயணம், அது மாதிரி வேற வியாபார சொந்த பயணம், போர் பயணம், இந்த பயணங்களுக்கு போர் பயணங்கள் கூட அதையும் கவனிச்சுக்கிறங்க. போர் பயணங்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு விட்டுருவாங்க. போர் பயணத்துக்கு நியமிக்காத ஒரு கட்டம் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில தான் அவங்க ஏதாவது பண்ணிக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குது? அமீர் என்பவருக்கு பவர் இருக்கணும். நம்ம எல்லாரும் அமீர்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இதாத்துல் அமீருங்கிற அந்த சுகத்தை மட்டும் அனுபவிக்க ஆசைப்படுறோம் எல்லாருமே. அதாவது அமீர் கட்டுப்படுதல் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் டேஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த டேஸ்டுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம். மக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்காம எல்லாருமே எல்லாத்தையும் சேர்த்து சகட்டு மணிக்கு தான் நான் சொல்றேன். அப்ப இந்த அமீர் என்பதை நம்ம தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த குழப்பம் வர. ஒவ்வொருத்தரும் அமீருங்கிறாங்க, புதுசு புதுசா அமீர். இதை சொல்லித்தான் இந்த காதியானிங்கிறவன் இப்படிதான் ஆரம்பிச்சான். உங்களுக்கு அமீர் இருக்கா பையத்து இருக்கான்னு கேட்டான். கடைசியில தான் அதுக்காக தான் ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நம்மளும் அமீருக்கு தான் விளங்கிட்டு இருந்தோம். அவன் கேள்வி கேட்டான், காதியானி கேட்டான், எங்களுக்கு ஒரு அமீர்ட்ட நாங்க பையத்து செய்யறோம், பையத்து செஞ்சு அவருடைய கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க செய்யலான்னு கேட்டோன்னே இது நல்ல கேள்வி தானே. இப்ப
அப்ப நம்ம செய்யணும்ல, அதை நம்ம செய்யறோமாண்டு அப்ப அவங்க சொன்னதால பரிசீலிக்கிறோம். அப்ப பரிசீலிக்கும் போதுதான் தெரியுது இது அல்ல பையத்துங்கிறது. இவன் பவரா வச்சிருக்கான், காதியானி ஆட்சி நடத்திட்டு இருக்கான், அவன் என்ன பவரோட அதிகாரத்தோட இருக்கிறான். அப்ப அதுக்காக நம்ம அது வரைக்கும் நான் அந்த கருத்து. அதனால நேற்று எழுதுனாலும் சொல்லிட்டு இருக்க கூடாது, போன மாசம் அப்படி இருந்தா அதுக்கு முந்தைய எப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, இங்க எடுத்து வைக்கிற வாதம் சில விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் காரணம் அமைஞ்சிடும். இந்த கோயம்புத்தூர் காதியானி விவாதத்துக்கு பிறகுதான் நம்ம இதை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சோம். அவன் குஃபுருங்கிற லெவல்ல எல்லாராலையும் பத்வா கொடுக்கப்பட்டவன், அது ஒரு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துக்கு சொல்றேன், புறக்கணிக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவன்லாம் இந்த ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறான். நம்ம சரியான பாதையில் இருக்கும், நமக்கு செயல்படலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவன் செயல்பட்டு நம்ம செயல்பட முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும் போதுதான் அமீர்ண்டா என்ன, இமாம்டா என்ன, அந்த வார்த்தை எப்படி தப்லீக்காரர்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்பதற்கு தப்பா அர்த்தம் செய்யறாங்களோ அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்குதுங்க. அது மாதிரி இன்னும் சொல்ல போனா சில பணிகளுக்கும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பகுதிகளுக்கு அமீர் நியமிச்சிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பகுதிகள் மிஸ்ரு, யமன், மக்கா, மதீனா தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கூஃபாவுக்கு தலைநகரமா ஆன பிறகு அமீருல் மதீனா வந்தார். கூஃபாவுல அலி ரலியல்லாஹு அன்ஹு போன பிறகு மதீனாவுக்கு அமீர்கள் நியமிக்கப்பட்டாங்க. பகுதி பகுதியாக நியமிக்கப்பட்ட அமீர்கள் ஊருக்கு, நாட்டுக்கு, இன்னும் சொல்ல போனா கபீலாவுக்கும் அமீர் நியமிச்சிருந்தாங்க, அவங்க மீது அதிகாரம் செலுத்துவதற்கு. அமீரு முலர் என்ற கபீலாவுடைய அமீர், முலர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க மதீனாவுல, அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஆட்சி தலைவர் என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. அப்ப அமீர் என்பது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நான் கேட்கறது இதுதான். இது எதுக்கு கேட்கிறேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளதை நம்ம அமுல்படுத்த ஆசைப்படுறோம் இல்லையா? அது அந்த ஹதீஸ்களை வச்சு அது மாதிரியான உண்டான நல்லா இருக்குமே நினைக்கிறோம். நினைச்சுக்கிட்டு அது அல்லாத இன்னொன்றை செய்து கொண்டு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் நம்பிதான் செய்யறோம். ஆனா நம்ம செய்து கொண்டிருப்பது அது இல்லாத இன்னொன்று. இது இல்ல, இது அமீருங்கிறது கிடையாது. இதனால இத வளர விட்டீங்கன்னா இதோட நிக்காது. ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீன்கிறத மூணா போச்சா இல்லையா? நான் விமர்சனத்துக்கு குத்தி காட்டுறது சொல்லல. அவங்க சொன்னபடி ஜாக்கிலேயே குழப்பம் ஏற்படுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஏற்படுச்சா இல்லையா? எல்லாத்துலயும் ஏற்படும். எல்லாத்துலயும் வந்து என்ன காரணத்தினாலன்னா இது அமீருங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அமீர் ஆகிற ஆசை உள்ளவங்கலாம் நுழையத்தான் செய்வான். பல பேர் இருப்பான் மனிதர்கள்ல, அவன் அமீர் ஆகணும்னு ஆசைப்படுவான். இந்த அமீருங்கிற வார்த்தை யூஸ் பண்றது கூட தப்பு. ஆனா நம்ம நடைமுறையில் இருக்கிறனால அந்த அர்த்தம் கொடுக்காம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அமீர் நான் அமீர் தான் சொல்ல போறேன், அது நம்ம நமக்குள்ள ஒரு முடிவு போடுற வரைக்கும் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. முடிவு பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்ட பிறகு மாத்தினத அமீர் நம்ம சொல்றோம். ஏன்னா புரியாது, இதுக்கு ஒரு அமீர் இருக்காருன்னா நானே அமீர்ல அமீர் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப தராவி தொழுகை ஏற்ற காத்து நம்ம சொல்ற மாதிரி தான். தராவின்னு ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தராவி ஏற்ற காத்து சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி டிப்ல தான் நான் அமீருங்கிற சில யூஸ் பண்ணுவேன். அது யாருக்கு முன்னாடி கூடாது. இப்ப ஜாக் அமீர் இருக்காரு, ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீர் இருக்காருன்னு அமீர் அவரை ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதனால அதை புரியறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிருக்கிறேன். அதை நீங்க விளங்கிக்கிறேன். அப்ப இது மாதிரி பல பணிகளுக்கு எப்படி அமீருல் கௌம் இருந்தாங்க, அமீருல் ஜெய்ஷ், முஸ்லீம்ல ஜெய்ஷ் ராணுவத்தினுடைய அமீர், கேப்டன் தான் அமீருல் ஜெய்ஷ். அமீரு சரியா சிறு படைக்கு அமீர். அது மாதிரி வந்து இது மாதிரி உள்ளதுதான். அது மாதிரி வந்து ஒரு அபூ ஹுரைரா அமீருல் ஃபித்ரா கூட நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சதகத்துல் ஃபித்ருக்கு ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து அமீராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. அவர் தான் வசூல் பண்ணுவார், அவர் கண்ட்ரோல்லாம் இருக்கும். அந்த மாதிரியானதெல்லாம் இருந்துச்சு. இது புகாரில் இந்த சைத்தான் வருவான் அல்லுவான்லாம் இருக்குமா, அந்த ஹதீஸ்ல உங்களுக்கு தெரியும். சைத்தான் வந்து இந்த ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்துட்டு போவான், நமக்குள்ள தெரிஞ்ச சரி. இதனுடைய தொடர் இருக்கு, அவங்க வேற வாதங்கள் எடுத்து வச்சாலும் நான் வந்து இந்த தொடரை முடிச்சுட்டு என்ன செய்யறேன், அவங்க எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்றேன். இப்ப இந்த வாதத்தை நான் முடிச்சுக்கிறல, அவங்களுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, எடுத்து வச்சதை நான் குறிச்சிக்கிருவேன். அதுக்கு அடுத்ததுல நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய தொடரை முடிச்சுட்டு அப்பதான் உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்றேன். சகோதரர்களே, இப்பொழுது சகோதரர் பிஜி அவர்கள் சரின்னா ஓகே, சரின்னா ஓகே. அவங்கள்ட்ட கேட்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க. எவ்வளவு வேணும்? மரம் தான் உங்களுக்கு
நீங்க 1 hour நீங்க எடுத்துக்கீங்களா அப்படி சரிதானே? சரி. நீங்க சரின்னா தான் அரை மணி நேரம் வச்சிருக்கோம். இது வந்துங்க சரி. அது போக வந்து இப்ப அமீருங்கிறதுக்கு என்னன்ற அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம். அதாவது அமீருங்கிறது அமீர் ஒண்ணு, அமீருல் மூமினின் ஒண்ணு. அமீருல் மூமினின்கிறவர் இமாம். இமாமால் நியமிக்கப்படுபவர் தான் அமீரு. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை. அது இல்லாத ஒன்றை நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது கூடுமான்னு ரெண்டாவது பார்க்கணும். ஆனா ஒண்ணு முடிவு பண்ணுங்க, அது இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மாதிரி ஒரு அமீர்ல கொண்டு வர போறோம் யாரு சொன்னாலும் அவங்க தவறான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது இல்ல, அது அல்லாத அமீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்களோ அது அல்லாத